ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மகளிர் தர்பார் நான் சொல்லும்போது. ஏன்னா தர்பார் நான் சொல்லும்போது அந்தந்த காலத்துலேருந்து வெறும் ஆண்கள் தான் அந்த தர்பாரில் இருப்பாங்க. பெண்கள் வந்து பின்னாடி ஏதோ ஜன்னலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கிருந்தது திருட்டுத்தனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த காலம் போய் இனி எல்லாரும் சமமாக உட்காந்துட்டு பெண்கள் உட்காந்துட்டு ஆண்கள் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க. அது ஒரு பார்வை பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஒழுகிட்டு தான் இருக்குது. மாற்றம் வருது, முன்னேறிட்டு இருக்கோம். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வந்து வேற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம கவலையோட உட்காந்துட்டு இருக்கும்போது தினமும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாக்கா எங்கேயும் ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு, மொலஸ்டேஷன், செக்ஷுவல் அசால்ட் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. இதுவும் போகலைன்னா வீட்டில் வேலைக்காரி பார்த்தாக்கா அக்கா இன்னைக்கு நான் வரல, ஏன் வீட்டுக்காரசா தண்ணி போட்டு என்ன அடிச்சிட்டாரு அக்கா. இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. பேப்பரில் வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் சும்மா நின்றுட்டு இருந்தாக்கா ஒரு ஆண் வந்து உரசிட்டு போவான். ஷேர் ஆட்டோவில் போகும்போது அப்படியே கை நீட்டு வருவான். அவ்வளோ உரசும் மார்பில். சாரிங்க தெரியாமல் பட்டுச்சு. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வேணும்னு அடிச்சுட்டு போவான். வேவ் பண்ணி பார்ப்பான், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். சாரிங்க தெரியாமல் அடிச்சிட்டேன். பலமுறை பெண்கள் இது எல்லாமே தாங்கிக்கிட்டு வெளியில் சொல்லாமல் உள்ளியே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கும். தைரியமா வெளியில வந்து பேசணும். முதல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் we have to learn to face it. ரொம்ப அழகா சொன்னாங்க மேம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்தில் டெக்னாலஜினால பாதிப்பு நிறைய இருக்கு. the usage of AI நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டீப் ஃபேக் வீடியோஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பெண்களை மட்டும் கேவலப்படுத்துவாங்க. நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன், உன் வீட்டில் இருக்கிற பெண்களுடைய வீடியோ பண்ணிட்டு வெளியில் எடு சாமி, ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன்? ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பார்ப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க எப்படி வேணும், நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது, நமக்கு என்ன அந்த ஒரு மென்டல் தாட் இருக்குது பாருங்க. அந்த புத்தி மாறணும். அந்த புத்தி எப்போ மாறும்? நம்ம வீட்டிலேருந்து அது மாறும். ஒரு ஆண் வளரும்போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணட்டும், பொம்பளை நீ வீட்டில் இரு சொல்கிறோம் பாருங்க, அங்கே தப்பு. வீட்டில் ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்றா இருக்கணும், அதனால தான் என்ன கஷ்டம் வந்தாலும் அடிதடி வந்தாலும் எட்டி உதைச்சாலும் கேவலமாக பேசினாலும் கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாலும் மாமியார் கொடுமை இருந்தாலும் வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்றா இருக்கணும், அதனால தான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்க. கூட இருக்கிற பையன் வளரும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்கே பண்ணுறது முதல் தப்பு. ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும், வளரும்போது பெண்கள் வந்து இப்படி தான் நடந்துக்கணும், என்னை பொறுத்துப்பாங்க, அவங்கள மேலே அதிகாரம் பண்ணுறது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட் அதுதான் நினைப்பாங்க. ஏன்னா பெண்கள் வந்து பேச மாட்டாங்க. என் அம்மா பேசல, வேற பொண்ணு பேசணும்னு அவசியமே கிடையாது. காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு முக்கியம் இல்லை. பசங்க கிட்ட போகும்போது 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும், நீ வெளியில் போனால் பெண்களுக்கு ஆபத்துன்னா சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கு. மகாத்மா காந்தி சொன்னார், என்னைக்கு புள்ள நகை ஆனந்து 12 மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயாக ரோட்டில் போகிறாலும் பயம் எல்லாமே அன்றைக்கி தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. இன்னைக்கு 12 மணி போக தேவையில்லை. ஒரு நட்டு நகை போடலைனாலும் 2 வயசு குழந்தை கூட பார்க்குறதில்ல, 80 வயது மூதாட்டி கூட பார்க்குறதில்ல. அப்படி ஒரு வக்கர புத்தியுள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசணும், எவ்வளோ வெளியில் வரணும். நான் சொல்கிறேன், எல்லாமே வந்து அளவாக இருக்கணும். அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க. எவ்ரிதிங் ஹேஸ் ஷுட் பி இன் கண்ட்ரோல். இந்த லைக்கிங், எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ லைக்கிங் வந்தது, ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க, என் ரீல் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இது எல்லாமே வந்து ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெரி மொமெண்ட்ரி விஷயங்கள். அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண் நீங்கள் வந்து வெறும் ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப். ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அத்தனை ஆண்கள் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா, நிம்மதியாக தூங்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான். எல்லாரும் வந்து வெளியில் போய் வேலையை செய்யணும்னா அப்படி இல்லை. சில பேருக்கு கட்டாயம் இருக்கும். நான் சொல்லுவேன், ஃபினான்ஷியலி ஒரு விமனுக்கு இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக உங்கள் சொந்த காலில் நின்னா தான் உங்களுக்கு மரியாதை. என் 2 பெண் குழந்தைங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச, ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுக்கும் ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும், ஏன் ஒரு சானிட்டரி பேட் வாங்குறதுக்கும் ஆண் மேலே வந்து நம்ம டிபெண்ட் இருக்கக்கூடாது.
that should be from our earning, and that is what is important, that independency and financial independency ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பல ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாமே அதுக்காக அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டச் தட் டாபிக். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது வி ஹாவ் டு கம் அவுட் அண்ட் ஸ்பீக். பேசாத வரைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பெண்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு நீங்கள் ஒருத்தர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாரு, தப்பாக பேசுறாரு, இல்ல தவறான கண்ணோட்டத்துல உங்ககிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்றாரு, நீங்க அப்போ அது வந்து ஐயோ நான் வெளியில போக வேண்டாம், வெளியில சொல்ல வேண்டாம், இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்னை பத்தி அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆணை வந்து ஊக்குவிக்கிறீங்க. யூ கிவிங் ஹிம் த courage to go and exploit and speak the same way with other women. என்னைக்கு நீங்க தைரியமா பேசுறீங்களோ அவ இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயப்படுவான், இன்னொரு பொண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு பயப்படுவான். சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு வகையில நாம எல்லாரும் காரணமா இருக்கோம். ஒரு சொசைட்டி சொல்லும்போது we all are part of that society which we built collectively. How we come together and tackle an issue is what is extremely important at this moment. எந்த துறை இருந்தாலும், நான் சினிமாவில் வந்திருக்கேன், அதனால் சினிமா மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. நான் எப்பவுமே சொல்வேன், சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துக்கிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்போம். தட் பேகேஜ் நீட்ஸ் டு பி புட் டவுன். ஏன்னா சில நேரத்தில் எவ்வளோ நேரம் தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக எங்கள் ஷோல்டர்ஸும் வலி இருக்கும், எங்களுக்கும் பெயின் இருக்கும். ஸோ ஐ திங்க் அது எல்லாமே கலெக்டிவ்லி வி ஹாவ் டு கம் டுகெதர் அண்ட் வி நீட் டு சே தட் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு போகிறோம், எனக்கு முன்ன பின்னே தெரியாது, நான் ஏன் போகணும், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இது காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது, அவங்க எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு அது கூட தெரியாது, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள பார்க்குறோம். So I think and the bringing up irukku, the equality, gender equality starts at home. And அங்கே ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா அது சொல்லுவாங்க, ஏன்னா பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது, ஆண்கள் அழக்கூடாது. எல்லாருக்கும் எமோஷன் வந்துங்க, எனக்கு சிரிப்பு வந்தால் நான் கேட்க வைக்கனா சிரிச்சிருவேன், அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி, நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன். தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும். இட்ஸ் கிரேட் டு see a woman like Her Excellency Akka Tamilsayi Soundarajan avargal taking this forward and bringing all the women under one roof. And சின்ன விஷயங்கள் பாருங்க, இன்னைக்கு வந்து இங்கே இந்த நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதும் இல்லை உங்கள் ஷால் அண்ட் பூ எடுத்துகிட்டு வரதும், இட்ஸ் அ ரோல்ஸ் ரிவர்ஸ்ட். ஏன் அது இருக்கக்கூடாது? எதனா ரிட்டன் ரூலாக எங்கேயாவது இருக்குது, இந்த ரோல் தான் பெண்கள் பண்ணணும். ஸோ அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள், that we need to do something different. அது நிச்சயமாக வந்து அக்கா பண்ணுவாங்க. and I think one of the most strongest women நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க. மாற்றங்கள் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். there should not be any gender discrimination. நம்ம வீட்டில் பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது இருக்கவே கூடாது. ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில் போகும்போது ஒரு பயம் இருக்கும், ஆனால் அது நம்ம கையில் இருக்குது. அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த காலில் நிற்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை வந்தால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம், அது நம்ம கையில் இருக்குது. டு ஆல் தி மென், விமென் are not an object of desire. Women is a human which you need to respect, because somewhere down your minds you know we are way beyond you, we are ahead of you. So for once, let go your egos and respect every woman probably the way you respect your mother, because every woman is a mother to somebody. யாருக்கு வந்து அக்கா, தங்கச்சி, மகள், அண்ணி, எப்படி வேணாலும் நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் மட்டும் பெண்கள் இல்லை, எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அண்ட் ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அவளை பத்தி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பெண்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. அது மட்டும் மனசுல இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி வக்ர புத்தி இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க, உங்க கண்ணுக்கே தெரியாது. So please learn to respect women. All we say is give us the platform to prove ourselves, because நீங்க மண்டல தட்டி 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 உன்னால ஒன்றும் பண்ண முடியாத சொல்லும் போது தான் பிரச்சனைகள் இருக்கு. Give us a platform, allow us
to spread our wings and fly high, because once we fly, we make sure that our wings gives shadow to all those who are underneath. So கொடுங்க, இடம் கொடுங்க, பறக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு ஆலமரமாக மாறி உங்களை எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க. அண்ட் வீட்டில் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அப்பப்போ காஃபி நல்லா இருக்கு, நீ அழகா இருக்க, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, இன்னைக்கு தக்காளி ரசம் சூப்பரா இருந்தது, அதை சொல்லிட்டீங்கன்னா வீட்லயும் பிரச்சனை இருக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி.